ஆத்மலிங்க ஆத்மனக்கம் அடியன் மணிகளை சிவத்தின் ஆத்மாத்மன வணக்கங்களை மணிகளுடைய நமஸ்காரங்களை சொல்லிக்கொண்டு இன்று நாம் பார்க்கிருப்பது திசைக்கட்டு. 4 திசைகளை எப்படி கட்டுவது, அதற்கான மந்திரங்களையும், அந்த 4 திசைகள் என்றால் என்ன, 4 மூலைகள் என்ன என்பதை இந்த பதிவிலே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆத்மலிங்க சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்போ தான் மேலும் ஒரு புதிய வகையான தகவலை அணிவிக்க முடியும். அதே போல் உங்களுடைய உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இது முறையாக கேட்கக்கூடிய ஒரு வேண்டுதல். இப்போ என்னென்னா, இந்த மாந்திரிகம் என்று நிறைய அலைந்து திரிந்து தேடிக்கொண்டவர்கள் பலர் உள்ளார்கள். அதில் பலன் பெற்றவர்கள் சிலர் என்றாலும் பலனை தேடி அலைந்து திரிந்து ஓடிக்கொண்டிருப்பவர்கள் பலராக உள்ளார்கள். அப்படி திரிந்து கொண்டிருப்பவர்கள் மத்தியிலே தித்திக்கும் தேனாக இறைவனை அடைவதற்கு முதல் பயிற்சியாக மேற்கொள்ளக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திசைக்கட்டு. இந்த திசைக்கட்டுகளை ஏன் நாம் கையாள வேண்டும் என்பதை விட, இந்த திசைக்கட்டு இருந்தால்தான் நம் மாந்திரிகத்தில் செய்யக்கூடிய விஷயங்களை முழுமையாக அனுபவிக்க முடியும் என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட திசைக்கட்டு எப்படி செய்வது என்பதை முதல் பார்க்கலாம். முதல்ல திசைக்கட்டு மந்திரம் என்றால் என்ன பார்த்தோம்னா, 4 திசைகள், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். 4 மூலைகள், திக்குகள் என்று சொல்வார்கள். அதுக்கு பார்த்தோன்னா வடகிழக்கு, தென்கிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு ஆகிய 8 மூலைகள், அதாவது 8 திசைகளுக்கான கட்டுகளை அடக்கி ஆண்டால் மட்டுமே நாம் அதில் ஜெயிக்க முடியும். பொதுவாக இப்போ நம்முடைய வீடியோவில் ஒரு படம் வரைந்து காட்டிப்பேன். மத்தியில் சூரியனாகவும், அதில் பார்த்தோன்னா நவக்கோள்கள் என்று சொல்வார்கள். 9 கிரகங்கள் அமைத்திருக்கக்கூடியதெல்லாம் அனைத்து ஆலயங்களையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் அஷ்டதிக்கு பாலகர் என்று சொல்வார்கள். 8 திக்குக்கான பாலகர் அப்படின்னு பார்க்கும்போது, மேற்கு திசையிலே வருண பகவானும், வடக்கு திசையிலே குபேர பகவானும், கிழக்கு திசையில் இந்திரனும், தெற்கு திசையிலே யமனும், அதே போல் தென் மேற்கு திசையிலே கன்னி என்கிற நிருதி மொழி என்று சொல்வார்கள். அதே போல் வட மேற்கிலே வாயு பகவான், அதே போல் ஈசான்யம் என்கக்கூடிய வடகிழக்கு திசையிலே இந்த ஈசான்ய மூர்த்தி என்னக்கூடிய சனி அப்படின்ட்டு சொல்வார்கள். அதே போல் இந்த அக்னி மூலை இங்கக்கூடிய வட தென்கிழக்கு திசையிலே அக்னி பகவானும், இந்த 8 திசைகளிலும் 8 பகவான்கள் இருக்கிறார்கள். இதுவர்கள் அஷ்டதிக்கு பாலகர் என்று சொல்லப்படுகிறது. கன்னிமொழிக்கு நிஷுபகன் என்று சொல்லப்படுகிறது. ஆகிய இந்த 8 தெய்வங்களை வைத்து நாம் என்னெல்லாம் சாதிக்க முடியும் என்று பார்த்தோமானால், தேவர்கள், ரிஷிகள், அதே போல் நம்மை சுற்றி கூடிய தெய்வங்கள், இவையெல்லாம் அஷ்டதிக்கு பாலகரால் கட்டுக்கோப்பில் கொண்டு வர முடியும். பூஜை நடைபெறாமல் இருக்கக்கூடிய தடை தராமல் இருக்கவும், மற்ற துருசக்திகளால் எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் நமக்கு கவசமாக இருக்கவும், அதே போல் முதலில் திசைக்கட்டு மந்திரம் சொல்லிவிட்டு இன்று மந்திர தந்திர வேலைகளை செய்தால் அது முழுமையாக பலன் தரும் என்று சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது. இந்த உலகில் நல்லவனை விட தீயவை அதிகமாக இருக்கும். அந்த தீயவைகளை கட்டுப்படுத்தி நமக்கான நல்லவை அடைவதற்காக இந்த திசைக்கட்டு மந்திரம், உதாரணமாக அதாவது கணினியில் தேவையான ஒரு சாஃப்ட்வேர் இணைத்தால் அதில் தேவையில்லாமல் ஆன்டி சாஃப்ட்வேர் என்று சொல்வார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சாஃப்ட்வேர்கள், அதாவது தேவையில்லாத ஃபோல்டர்கள் இருப்பதை போல் நாம் நல்ல தேவதைகள் முன் கெட்ட சக்திகள், அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தடுப்பூசி என்பதை போடுகிறோம். தடுப்பூசி என்பது பின்னாடி ஒரு வைரஸ், அதாவது அம்மை நோயோ அல்லது ஏதோ ஒரு நோய் வராமல் இருப்பதற்காக இந்த தடுப்பூசிகளை போடுகிறோம். அந்த தடுப்பூசியை மீறி அதை எதிர்கொள்வதற்காக ஏற்படக்கூடிய நேரத்திலே நமக்கு காய்ச்சல், ஜுரம், சளி எல்லாம் வரும். அதுபோல் நீங்கள் காளி உபாசனை செய்யணும், அந்த வராகி உபாசனை செய்யணும், எந்த ஒரு தெய்வத்தை உபாசனை செய்யணும்னாலும் அது செய்வதற்கு முன்னாடி உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வகையான துஷ்ட சக்திகளால் தாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதை கட்டுப்படுத்தவே நம்முடைய 4 திசைகளையும் கட்டுப்படுத்தி, குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த பூமியோட காந்த தன்மையால் நம்ம ஈர்க்கப்பட்டுள்ளோம்.
அந்த காந்தத்தன்மையில் விலக்கி தருவது இந்த திசைக்கட்டு மந்திரம். அப்படி காந்தத்தன்மையிலிருந்து நம்ம விளக்கும் போது தான் இந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய ஆளுமை சக்திகளை நாம் பெற முடியும் என்பதை இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். திசைக்கட்டுக்கான மந்திரம் நம்முடைய வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கும். நான் சொல்வதையும் முதலை கேட்டுக்கொள்ளுங்கள். ஆகாசம் கட்டினேன், பூமாதேவி கட்டினேன், நாடு கட்டினேன், ஊருக்கு மேற்கே நின்று கிழக்கே பார்த்தேன், கிழக்கே நின்று கனக காளியும் கட்டினேன், ஆடுகின்ற பேயும் கடிவாய் புள்ளி முள்ளும் முனை அறுக்க விட்டு தாள் பூட்டினேன், செப்பு குழியுடனே சினை பூட்டினேன், என் காட்டுக்கு என் குருநாதர் காட்டுக்கும் பார்வதி கட்டுக்கும் பரமசிவன் தான் கட்டும் அவன் கட்டும் வைரவர் கட்டாக நிற்க சிவா. 8 திக்குக்கும் 16 கோணமும் கட்டினேன். 8 திக்கு என்பது இதில் நம்முடைய 8 மூலைகள் என்று சொல்லலாம். 8 திக்குக்கும் 16 கோணமும் கட்டினேன். கட்டே கட்டு பிற கட்டே பெட்டை கட்டு ஐயன் கோவில் கதவை அடைத்தால் போல் உன் பால் சதவடைக்க சிவா, கதவடைக்க சிவா. துர்க்கை பிடாரி ஐயன் சாஸ்தா பிற நீங்களால் கட்டினேன் என்று மந்திரம். இன்னொரு மந்திரம் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, ஓம் ஹரி ஓம் தெற்கே நோக்கினேன், தெற்கே நோக்கினேன், சரவணபவா கொண்டேன், ஹரி ஓம். ஓம் வடக்கே நோக்கினேன், வடக்கே நோக்கினேன், வடக்கே பிரம்மாவாக நோக்கினேன். ஓம் ஹரி ஓம் கிழக்கே நோக்கினேன், கிழக்கே நோக்கினேன், கிழக்கே தேவேந்திரனாக கொண்டேன். ஓம் ஹரி ஓம் மேற்கே நோக்கினேன், மேற்கே நோக்கினேன், மேற்கே நரசிம்மராக கொண்டேன். ஓம் ஹரி ஓம் ஆகாயம் நோக்கினேன், நீலகண்டராக கருதினேன். ஓம் ஹரி ஓம் பாதாளம் நோக்கினேன், பாதாள பைரவராக கண்டேன். ஓம் ஹரி ஓம் பூமி நோக்கினேன், பூமி பூடமாக கொண்டேன். பொறுப்பு இருப்பாக சிவன் சிவனாக இருக்க சிவா என்று 108 முறை ஜபிக்க வேண்டும். இப்படி ஒரு 3 நாட்கள் ஜபித்தாலே திசைக்கட்டு சரியாகிவிடும். அதன் பின்னே பாடத்தை தொடர்வது அவசியமான விஷயம். நிறைய பேருக்கு இன்றைக்கி மாந்திரிகனா ஒரு 10 நாளில் சொல்லி தந்துடுவாங்களா, ஒரே நாள் கிளாஸில் நம்ம ஜாலங்கள் மாயங்கள்லாம் கற்றுக்கலாமா என்ற ஆசைகள்லாம் இருக்கும். கட்டது கைமண் அளவு கல்லாத உலகளவு என்று சொல்வார்கள் முன்னோர்கள். நம் கல்லாத விஷயங்கள் உலகளவில் இருக்கிறது. அதனாலே இருப்பதை வைத்து இறைவனை அடைவதற்கான பயிற்சிகள் செய்ய வேண்டுமே தவிர வானத்தில் பறப்பதற்கான பயிற்சிகள் செய்யக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போல் அவசர காலக்கட்டு உங்களுடைய முன் பக்கத்திலே எங் என்று விபூதியை போட்டு, பின்பக்கம் மங் என்று விபூதியை போட்டு, வலது பக்கத்திலே சிங் என்று போட்டு, உங்களுடைய இடது பக்கத்திலே மங்கென்று விபூதியை தூவிவிட்டு நெற்றியில் வைத்து கொண்டு பூஜைகள் ஆரம்பிக்கலாம். இது முதல்ல நம்ம சொன்னக்கூடிய மந்திரத்தை சித்தி செய்தவர்கள் அவசர காலத்தில் ஒரு பூஜைக்கு போகிறீங்க, இல்லை யாராவது உங்களை பார்க்கிறார்கள் என்றால் அந்த நேரத்தில் இது வீசிட்டு பூஜையை ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி 3 முறை 9 முறை சொல்லிவிட்டு பூஜை ஆரம்பிக்கலாம். திசைக்கட்டு பூஜை முறையாக செய்வது எப்படி என்பதை பார்க்கலாம். 4 பக்கங்களும் வெண்பூசணிக்காய் வைத்து அதன் மேலே புது மண் அகலிலே விளக்கு தீபம் ஏற்றி 3 பிரி நூலை மஞ்சள் தோய்த்து நம்மை சுற்று 4 பக்கங்களும் பூசணிக்காயை சுற்றி விட வேண்டும். அதாவது 4 பக்கத்துக்கும் 4 பூசணிக்காய் வச்சிடணும். 4 பக்கத்தில் இருக்கக்கூடிய பூசணிக்காய்க்கு மேலே மண் அகலால் விளக்க வைக்கணும். அந்த 4 பூசணிக்காயும் நூலை சுற்றி வந்து, அதாவது நம்ம குழந்தைங்க விளையாட்டுக்கு வீடு கட்டுவாங்க இல்லையா, அப்படி கட்டணும். அப்படி இல்லைன்னா மேஸ்திரி மட்டம் பார்ப்பதற்காக செங்கல்லில் நூல் சுற்றுவார்கள் இல்லையா, அது மாதிரி 4 பக்கத்துக்கும் பார்த்து மட்டமாக கட்டி விட வேண்டும். 4 பக்கங்களையும் பூசணிக்காய் மேலே கட்டின அந்த நூலை விட மந்திரம் சொன்னவாறு நம்மை சுற்றி விபூதி அல்லது குங்குமத்தை அல்லது வேப்பலையை போட வேண்டும். அது பாதுகாப்பு கவசமாக சுற்றி வேப்பலையோ அல்லது குங்குமமோ விபூதியோ போட வேண்டும். பூசணிக்காய் வைக்கும் வசதி இல்லை அப்படின்னா எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி விளக்கு வச்சுக்கலாம். எலுமிச்சை பழம் வைப்பது இருந்தால் 4 குத்து விளக்கில் வைத்து அதுக்கு மேலே வைக்கணும். அதாவது உயரத்தில் விளக்கு எறியணும் நம்மளுடைய நெத்தி போட்ட ஹைட்டுக்கு. அப்போ எலுமிச்சை பழத்துக்கு கீழே அந்த விளக்கு வச்சோன்னா நமக்கு அந்த பிரகாசம் கிடைக்காது என்பதாலே
குத்துவிளக்கு 4 குத்துவிளக்கு 4 பக்கம் வச்சுட்டு கீழே எலுமிச்சம்பழம் வச்சுட்டு பூஜை காரியங்களை ஆரம்பிக்க வேண்டும். அப்படி பூஜை முடித்த பிறகு பூசணிக்காய் வைத்து பூஜை எல்லாம் செய்வார்கள். அப்படி முடியாதவர்கள் குத்துவிளக்கு வச்சு 4 எலுமிச்சம்பழம் வச்சு பண்ணலாம். திசைக்கடு போடாமல் எந்த ஒரு பூஜையும் செய்யக்கூடாது. செய்தால் அது நம் வம்சத்துக்கு நல்லதல்ல. நீங்கள் மந்திர சக்தியால் இருக்கீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஆனால் பின்னாடி வரக்கூடிய உங்களுடைய வம்சமான தழைக்க வேண்டுமென்றால் இவ்வாறாக செய்வது உத்தமமான விஷயம். அதுக்கு முன்னாடி இந்த விநாயகர் பூஜை செய்வது எப்படி அப்படிலாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.